குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெரியர் வித்தவுட் நீட். பொதுவாகவே இன்றைக்கி ஒரு மித்து மாதிரியே போயிடுச்சு. அதாவது நீட் இருக்கணும், டாக்டர்ஸ் ஆகிறது மட்டும்தான் ஒரு ஒரு சிறந்த இது மாதிரி அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். பேரண்ட்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட் வரைக்குமே அப்படிப்பட்ட ஒரு இதில் தான் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி நம்ம நிறைய சாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஃபீல்டு நீட் இல்லாமல் நிறைய அலைன்டு கோர்ஸ், மெடிக்கல் அலைன்டு கோர்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ பேசிக்காக பயாலஜி முடிச்சுட்டு தான் பேசிக்காக இந்த இதுக்குள்ளே போவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. மெயினான விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேர், ரிசர்ச், எஜுகேஷன், என்வரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட், பயோடெக்னாலஜி, இந்த மாதிரி ஒரு முக்கியமான இதுதான் இருக்குது. நீட்டு இல்லாமல் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெயினான ஒரு ஃபஸ்ட்டு கெரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெட்டினரி, அடுத்து ஃபார்மசி, அடுத்தது நர்சிங், அப்புறம் அது இல்லாமல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்ன்றது 19 கோர்சஸ் இருக்குது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அது இல்லாமல் ஃபிஷரி இருக்குது. அடுத்தது அக்ரிகல்ச்சர் இருக்குது, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்குது, ஹார்டிகல்ச்சர் இருக்குது, ஃபாரஸ்ட்ரி இருக்குது, செரிகல்ச்சர் இருக்குது. அது இல்லாமல் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்குது. ஸோ இதுலேயே நீங்கள் பயாலஜி பேஸ்டில் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பயோடெக் இருக்குது, பயோ மெடிக்கல் இருக்குது, பயோ இன்ஃபர்மேட்டிக் இருக்குது. நான் ரிசர்ச் பேஸில் போகணும் அப்படின்னா நீங்கள் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கூட எடுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காமன் கேரியர் பாத் அப்படின்னு ஒரு பயாலஜியை பேஸ் பண்ணி ஒரு காமனாக ரொம்ப அதிகமாக நம்ம போகிறது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் அப்படின்னு எடுத்துக்கொள்ள போகலாம், இல்லை மெடிசனுக்குள்ளே போகலாம். அடுத்தது லெபார்டரிக்குள்ளே போகலாம், அதாவது ரிசர்ச், அதுக்குள்ளே நம்ம போகலாம். என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சர்வேஷனுக்குள்ளே போகலாம். அல்லது நான் இது சம்மந்தமாக ஒரு அகடமிக் ஃபீல்டுக்குள்ளே தான் போகணும்னு நினச்சா அதுலேயும் போகலாம். இல்லை இது இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸ் அந்த மாதிரியும் ஆண்டர்பிரனராகவும் போகலாம். இல்லை ஸ்டார்ட் அப்ஸ் நிறையவே ஆரம்பிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு பயோடெக்னாலஜி நம்ம முடிச்சிட்டோம். அதில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. பயோடெக்னாலஜியாக இருக்கட்டும் அல்லது நேனோ டெக்னாலஜியாக இருக்கட்டும், அதுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அவங்க படிக்கிற காலேஜில் கிடைக்காது. இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப்பி, அந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராரெட் மைக்ரோஸ்கோப்பி, அந்த மாதிரி நல்ல சென்ட்ரிஃபியூஜஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அப்போ இந்த பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்டு, நானோ டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்டு, மெட்டீரியல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, இவங்கெல்லாம் ஒரு 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 ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த டெஸ்ட் அந்த அந்த மெட்டீரியலை அவங்க டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ரி, காரைக்குடி தான் போயாகணும். காரைக்குடியில் போனீங்கன்னா அங்கே நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டீங்க, இல்லை இங்கேருந்து போஸ்டரில் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க டெஸ்ட் ரிசல்ட் எடுத்து அனுப்பிடுவாங்க. இதவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு பயோடெக்னாலஜி முடிச்சுட்டோ இல்லை இது சம்மந்தமான நாலேஜபிள் உள்ள ஒரு அகடமிக் கோர்ஸை நீங்கள் எடுத்துட்டு நீங்களே ப்ரைவேட்டாக ஒரு லேப் ஃபார்ம் பண்ணலாம். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கி வச்சாலுமே உங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க. நீங்கள் பிரதம மந்திரி அந்த முத்ரா திட்டத்து மூலமாக கூட நீங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கலாம். இன்னும் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் மூலமாக ஒரு ஸ்டார்ட் அப்பும் ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு 1 கோடிக்கு மேலே வரும். அது கம்மியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இருக்குது. இது இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் நீ மெட்ரோபாலிட்டன் சிட்டி இல்லாமல், மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லேயே இந்த அவைலபிலிட்டி இல்லை. மெட்ரோபாலிட்டன் சிட்டி இல்லாமல் இப்போ பக்கத்தில் உள்ள சின்ன சின்ன சிட்டிஸ்குள்ளே நம்ம தஞ்சாவூர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ இந்த பயாலஜி கெரியரில் உள்ளவங்க அல்லது இந்த பயோடெக்னாலஜி இது மாதிரி டெக்னாலஜியும் பேஸ் பண்ணி போகிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பயாலஜி பேஸ்டு கேரியர் பண்ணுறவங்க என்னென்ன மாதிரி ஒரு கெரியரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயாலஜிஸ்ட் ஆகலாம், லெபார்டரி டெக்னீஷியன் ஆகலாம், மைக்ரோபயாலஜிஸ்ட் ஆகலாம், மெரைன் பயாலஜிஸ்ட் ஆகலாம், கன்சர்வேஷன் ஆஃபீஸர் ஆகலாம், பேரமாகாலஜிஸ்ட் ஆகலாம், அல்லது ஒரு டீச்சர் ஆர் லெக்சரராகவும் போகலாம். இது இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் செக்டார்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் போகலாம், பேராமெடிக்கல் அண்ட் பயோடெக்னாலஜி கம்பெனிஸ்க்கு போகலாம், என்விரான்மெண்டல் அண்ட் கன்சர்வேஷன் ஆர்கனைசேஷன் போகலாம், கவர்மெண்ட் ஏஜென்சி அண்ட் ரெகுலேட்டரி பாடிஸ் போகலாம், ஸ்கூல், யூனிவர்சிட்டி அண்ட் மியூசியம்ஸ்க்கு அவங்க போகலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்னெல்லாம் இது இல்லாமல் பார்த்தோம், அதாவது
நீட் இல்லாமல் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் போகும்போது நிறைய நம்ம அலைடு கோர்ஸ் பார்த்தோம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் இருக்குது. அது இல்லாமல் என்வாயன்மெண்டல் சயின்ஸ் இருக்குது, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்குது. இது இல்லாமல் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, மைக்ரோபயாலஜி இருக்குது. அது நார்மலாக நீங்கள் ஜுவாலஜி அண்ட் பாட்னி கூட நீங்கள் எடுக்கலாம். டெய்ரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு இருக்குது, ஃபிஷரி சயின்ஸ் அண்ட் அக்வா கல்ச்சர்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கூட பண்ணலாம். இது இல்லாமல் இந்த மெடிக்கல் அலைன்டு கோர்சஸ்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்ச கோர்சஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நர்சிங், ஃபார்மா, பிபிடி, அதான் உங்களுக்கு தெரியும். இது இல்லாமல் ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜின்னு இருக்குது, ரேடியோ தெரப்பி டெக்னாலஜிஸ்ன்னு இருக்குது, கார்டியோ பல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜின்னு இருக்குது, மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, கார்டியாக் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட், ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸ், நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் மூலமாகவும், தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணி உள்ளே போகலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இருக்குது. அது இல்லாமல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸும் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த கோர்சஸ்லாம். இப்போ இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இது 1400 காலேஜ், 1400 காலேஜ் வரைக்கும் இருக்குது கம்பேரிங் இன் இந்தியா. கவர்மெண்ட் செக்டரில் மட்டும் 191 காலேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறோம். ஸோ அதுக்கான சீட்ஸ் என்ன இருக்குது, அல்லது அதோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க